ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இருவரில் யார் சவால்களை சமாளித்து சாமர்த்தியமாக தொகுதி பங்கிட நிறைவு செஞ்சுருக்கதா பார்க்குறீங்க? அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிஜேபியை 27க்குள்ளே சுருக்குனது இவ்வளோ பிரம்மாண்டமாக எதிர்பார்த்ததுக்கு 27ங்கிறது எடப்பாடியினுடைய சாமர்த்தியம்னு சொல்லலாம். 5வது ஒரு அணி அமைஞ்சிருக்கு. சசிகலாவும் டாக்டர் ராமதாஸும் சேர்ந்து ஒரு அணி அமைச்சிருக்கிறாங்க. அந்த 2 பேருமே கூட விஜயுடன் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இன்றைக்கும் ஒரு தகவல் இருக்குது. நான் அம்மாவின் ஆட்சி அமைப்பேன்னு சசிகலா சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த அம்மாவின் ஆட்சி அமைகிறத கொஞ்சம் சிதைக்கிற மாதிரி தான் அவருடைய முடிவு அமையும். எடப்பாடியால் துரோகத்துக்கு ஆளானவர் தான் சசிகலா. அது வரலாற்று உண்மை. 120 இடம் ஜெயிக்கிறேன், நான் அம்மா ஆட்சி அமைப்பேன்னா தாராளமாக சொல்கிற உரிமை சசிகலாவுக்கு இருக்குது, சொல்கிற தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது மக்கள் கையில் இருக்குது. நிற்க போகிறதே 30 தொகுதி தான், 40 தொகுதி தான், நான் அம்மா ஆட்சி அமைப்பேன்னா எங்கேருந்து அமைப்பீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் அம்மாவின் ஆட்சி அமைப்பது அல்ல. நான் உன்னை மந்திரி ஆக்கணும், எம்பி ஆக்கணும், எல்லாம் பண்ணி நீ எனக்கே ஜவால் விடுறியா, என் கட்சியை பண்ணிட்டு போயிட்டான்னு அவருக்கு ஒரு கோபம். அதனால தான் சௌமியா அன்புமணியை எதிர்த்து காந்திமதி ராமதாஸின் மகளே நிற்க போகிறதா ஒரு தகவல் வருது. திமுகக்குள்ள வாரிசுகளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கிறதும் அது உட்கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துமா? ஏவாவேலோட பையன் பணம் கட்டியிருக்காரு, எம்ஆர்கே பையன் கட்டியிருக்கிறாரு, அமைச்சர் ரகுபதியுடைய பையன் கட்டியிருக்கிறாரு, அமைச்சர் ராஜகண்ணப்பருடைய பையன் கட்டியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பேருக்கு கொடுத்தா இந்த கட்சி எங்க போகும்? விஜய் அவர்கள் இப்போ தனித்து களமிறங்கக்கூடிய பட்சத்தில் 234 தொகுதிகள்லையும் வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 முகங்கள் நல்லா தெரிஞ்ச முகங்களா இருக்கு. இதை தாண்டி இல்ல 15% வரும், 18% வரும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகளை எப்படி பாக்குறது? அந்த தொகுதியில விஜய் நிற்கிறாரா, விஜய் நிறுத்த போற ராமசாமி நிற்கிறாரா, குப்புசாமி நிறுத்துவாரா, யார் தெரியாது. ஆனா என் ஓட்டு விசிலுக்கு தான் சொல்றாங்க. விஜயனுடைய பலமும் அதான், பலவீனமும் அதுதான். அவரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் மதுரை மாநாட்டில் உங்கள் விஜய் 234 அந்த என் முகத்துக்காக ஓட்டு போடுங்க, வேற எதையும் பார்க்காதீங்கன்னு அந்த யதார்த்தத்தை, பலவீனத்தை பொதுவெளியில் போட்டு உடைச்சார். அதனால தான் இந்த தேர்தல் சுவாரஸ்யமாக இருக்குது. விஜய் என்ன பண்ண போகிறாரு, யாரு கால வார போகிறாரு, யாரை உயர்த்தி விட போகிறார், இல்லை இவரே போய் உட்கார்றாரா தெரியலையே. இந்த எதிர்பார்ப்பை கிளப்புறதுனால தான் இந்த தேர்தலுக்கான முக்கியத்துவம் விஜயை மையப்படுத்தி தான் இருக்குது. ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். திமுக, அதிமுக முக்கியமான கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நிறைவு பண்ணியிருக்காங்க. 2 பேரும் இதுவரைக்கும் நம்ம பேசுற நிமிஷம் வரைக்கும் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 56 ஒதுக்கியிருக்காங்க திமுக, அதிமுக. அப்போ ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இருவரில் யார் சவால்களை சமாளித்து சாமர்த்தியமாக தொகுதி பங்கிட நிறைவு செஞ்சுருக்கதா பார்க்குறீங்க? 2 பேரும் தான். இந்த விஷயத்தில் யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. வலுவான அணி அமைச்சருக்கு திமுக அப்படின்னு அவங்க எந்த அளவுக்கு ஒரு பேர் எடுத்திருந்தாங்களோ இப்பயும் கூட அதில் உண்மை இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு சேதாரம் அல்லது ஒரு கீறல் மாதிரி இந்த கடந்த ஒரு 2 வார கால கருத்து மோதல்கள்னு இல்லை, கருத்து பரிமாற்றம் அல்லது கருத்தை வெளிப்படுத்திய விதம், இதெல்லாம் ஒரு சோர்வை ஏற்படுத்துச்சுங்கிறத மறுக்க முடியாது. திமுக அணியில் எங்களுக்கு வேணும், அதிக இடங்கள் வேணும்னு கேட்குறது எந்த கட்சியினுடைய உரிமை, நியாயமான உரிமை. உள் அறையில் கேட்கணும் அல்லது பேச்சுவார்த்தை சுமூகமாக போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கோபதாபங்களை வெளியில் காமிச்சா திருப்பியும் சிரிச்சுக்கிட்டே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்க போகிறது நீங்கள் 2 பேர் தான். அவ்வளோ சுலபத்தில் அதை மறக்க முடியாமல் போகிற அளவுக்குலாம் வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். பட் ஒரு எக்ஸ்ட்ரீமாக ரத்தம் சொட்ட அளவுக்குலாம் போகாமல் சும்மா கீரலோடு நின்றுடுச்சது. ஒரு யாரெல்லாம் முரண்டு பிடிச்சாங்கன்றது கொஞ்சம் கடுமையான வார்த்தை. இதுதான் நேரம் நம்ம கட்சிக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு கொஞ்சம் அதிக எண்ணிக்கை வாங்கிடும் அப்படின்னு போராடுவதற்கு அல்லது வெக்கத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு கெஞ்சியாவது வாங்கிடணுன்றதுக்கு இதுதான் நேரம். இதை விட்டாச்சுன்னா அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு போயிடாது. அந்த வேளை தான் மார்க்சிஸ்டுடைய பிடிவாதம் கலந்த அந்த உணர்வு, விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கண்டிப்பு கலர்ந்த பார்வை, இதெல்லாமே அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை மனசில் வச்சு தான். அதில் ஒரு வகையில் திருமாவளவனுக்கு இது ஒரு திருப்தியாக தான். மற்ற எல்லோருக்கும் கொடுத்ததை கொடுக்குற போது அல்லது கொடுத்ததை குறைக்கிற போது காங்கிரஸை தவிர இவருக்கு 2 இடங்கள் கூட கொடுத்ததுங்கிறது ரொம்ப பெரிய திருப்தியாக இல்லைன்னா கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்க முடியும். இந்த பக்கம் தேமுதிக இனிமேல் கையெழுத்து போட்டுற போகிறாங்க. நேற்றுக்கே அதுக்கான ஒரு கோடிட்டு காமிச்சிட்டார் பிரேமலதா.
ஆனா மார்க்சிஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி வெளியில பேசிட்டாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை குரலோ இல்லைன்னா வெளியில சொல்றது மூலமாவது நம்மளுக்கு அது நடந்துராதா? ஆதங்கத்தை அதனாலதான் நியாயம் வெளிப்படுத்த இருக்குன்னு சொன்னேன். அது ஒரு எல்லை தாண்டுகிற போது அது அந்த வருத்தம் மறையலைன்னா அவங்களுக்கும் சிக்கல். அவங்க போட்டியிட போற அந்த 5 தொகுதியில் இல்லை கேட்ட 6 கிடைச்சா கூட சந்தோஷமா வந்து திமுக காரங்களும் மற்றவங்களும் வந்து வேலை செய்யணும். முகத்தை சொல்லிட்டு நம்மளை இந்த பாடுபடுத்துறாங்க, வாடா களத்துக்கு வாடா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்ற உணர்வு வந்துடாம பார்த்துக்கிறதும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எச்சரிக்கையான ஒரு சூழல். அது காங்கிரஸ் ஏற்படுத்திட்டாங்களோ? அதையெல்லாம் போயிடுச்சு. இப்போ போக போக மறந்துடும். நீங்க எது பழசெல்லாம் தள்ளி தோண்டி எடுத்தாராதீங்க. நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதெல்லாம் மறந்துடும் தான். காங்கிரஸ் பண்ணது அதில் நிஜமாவே ரத்தமெல்லாம் சொட்டிருச்சு. இவங்களாவது கீரல் அங்கே சொட்ட சொட்ட நடந்துச்சு. பட் நாள் ஆக ஆக அதுவும் இப்போ தொகுதிகளில் கவனம் செலுத்துவாங்க. இப்போ அதே மாணிக் தாக்கூரே அவர் எம்பியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆதரவாளர் 2 பேர் 3 பேருக்கு எம்எல்ஏ ஆக்கணும்னு அவருடைய கவனமெல்லாம் பதில போகும். அவர் அதுக்காக தகராறு பண்ணுறதுக்குன்னு இருக்கிற ஆளுன்னு சொல்லலை. அதில் கவனம் செலுத்திய மாணிக் தாக்கூர் இனிமேல் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவார். அந்த மாதிரி ஒரு இது தானே, அதெல்லாம் போக போக சரியாயிடும். தேமுதிகவில் பிரேமலதா நேற்றுக்கே ஒரு மாதிரி தயாராகிட்டார். விட்டு கொடுக்க தயாருங்கிற அளவுக்கு, அதாவது இரட்டை இலக்கத்தில் 10ன்னு அவளை ஒத்துக்கிட்டதாகவும் இப்போ சூழல் காரணமாக அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு அதே 8ல் முடிக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல என்ன செய்வாங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு ஈகோ இது இல்லாமல் போயிடும் அப்படின்னு. அதிமுக பொறுத்த வரைக்கும் பல்வேறு யூகங்கள் அழுத்தங்கள் இருந்தது. யாருக்கு? பிஜேபிக்கு தான் அழுத்தம் இருந்தது. எடப்பாடியை விடாதீங்க, இவ்வளோ கேளுங்க அவ்வளோ கேளுங்க, 55 60 இது என்ன இருக்கு, கத்திரிக்காய் கூச்சி வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கூறு போட்டு விற்கிறதுக்கு. 60ன்னா எங்கே இருந்து 60 வாங்கி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? 60ல் மிக பெரும்பாலான இடங்கள் நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு கட்சியை வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அதை பற்றி பதில் சொல்லணுமேன்னு ஒரு துளி கூட கவலைப்படாமல் பிஜேபியினுடைய அனுதாபிகள் அல்லது பிஜேபியின் அனுதாபம் இருப்பது காட்டிக்கொள்கிற சில பேர், அவங்க 2ன்னா நீங்கள் ஒரு இடம் நிற்கணும் அப்படின்னா அங்கே அந்த அளவுக்கு எங்கே இருக்குது பிஜேபி? அப்போ தான் 55ன்னு கேட்டதெல்லாம் ஒரு வேளை உண்மைதான். ஒரு காலத்தில் 2 வாரம் முன்னாடிலாம் 55னா நீங்கள் வாங்கி என்ன பண்ண போறீங்கன்னு எடப்பாடி கேட்டார். பிரேக்கப் கொடுங்கன்னு கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் எத்தனை நிற்க போகிறீங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, வாசன் நான் பார்த்துக்கிறேன் அப்படி. இப்போ இதே வாசனுக்கு நான் 6 கொடுக்கணும் வாங்கிட்டு இப்போ உனக்கு 3 தான் அல்லது 4 தான் அந்த இடத்து இவங்க பாக்கெட்டில் போட்டான்னு வச்சுங்க. பிஜேபி யாரோ ஒரு கட்சி இல்லை, என்டிஏக்கு தேசிய அளவில் தலைமை வகிக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் 2வது பெரிய கட்சி கூட எடுத்தோமே. அவங்க தான் வச்சுக்க போகிறானா கூட அதுக்கு தகுந்த ஒரு கேண்டிடேட் இருக்கணும். அந்த தொகுதியில் பிஜேபிக்குன்னு ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படை தளம் இருக்கணும். இதெல்லாம் கொலப்படம் 28 30 35ன்னு ஆசைக்கு வாங்குறதுல அர்த்தம் இல்லை. அப்படி எதிர்பார்த்த பிஜேபியை, அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிஜேபியை 27க்குள்ளே சுருக்கின்றது. இவ்வளோ பிரம்மாண்டமாக எதிர்பார்த்ததுக்கு 27ங்கிறது எடப்பாடியினுடைய சாமர்த்தியம்னு சொல்லலாம். அதில் நம்ம பாராட்டுறதுக்கு நமக்கு என்ன கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லாவே சமாளிச்சார்னு சொல்லலாம். தினகரனுக்கும் கூட ஒரு டீசெண்டான நம்பர் தான். அவர் 15வது எதிர்பார்த்திருப்பார். கேட்கிற தொகுதிகளில் சில சலசலப்புகள் வரும், 2 இடத்துலையுமே வரும். அதிமுகவில் தொடங்கி விட்டதாக கேள்விப்பட்டேன் அந்த சலசலப்புகள். அது எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஒரே தொகுதி 2 பேர் கேட்பாங்க. இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அன்புமணி வந்து சேர்ற போதே தொகுதிகள் பட்டியலோடையே அவர் வந்து சேர்ந்தாருன்னு கேள்விப்பட்டோம். குறைஞ்சபட்சம் இதையாவது உறுதிப்படுத்தணும். ஒரு 8-10 தொகுதியை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அவர் ஒப்பந்தத்துக்கே ஒத்துக்கிட்டார். ஆரம்பத்தில் எடப்பாடியை பார்த்து சேர்ந்தார் இல்லையா 2-3 வாரம் முன்னாடி, அப்போவே பாதி தொகுதி அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அந்த தொகுதிகளில் புதிய வரவுகள் கேட்டால் ஒரு சின்ன சலசலப்பு வரும். இதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் சமாளிக்கணும் 2 அணிகளுமே. அந்த வகையில் இருவருமே தங்கள் வேலையை இதுவரைக்கும் சரியாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம 2 பேரையும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக செஞ்சுருக்காங்க. ஆனால் 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குது, டெல்லிக்கு போகிறாரு, அதிமுகவுடைய அடிமையாகிட்டாரு, அமித்ஷா திமுகன்னு வைக்கப்பட்ட விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் வந்து இவங்க 28 காங்கிரஸ்க்கு கொடுத்ததுக்கும் அதை விட 1வது கூட வாங்குவாங்க பாஜக, அது மத்திய அரசு 27ல நிறுத்திருக்காரு இல்லையா? அதனால இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிலாம் கப்பத்துக்கு கையில் கொடுக்க போறது இல்லை. என்னன்னா டெல்லிக்கு போறது ஒன்றும் குற்றம் கிடையாது. கனிமொழி டெல்லி போனார், மருமகன் டெல்லி போனார், ஸ்டாலினுடைய மருமகன் டெல்லி போனார், போய் ராகுலை பார்த்தாங்க. இதெல்லாம் அஃபிஷியலாக வராது, அன்அஃபிஷியலாக ஃப்ரெண்ட்லியாக போனாங்க. அப்போ அதை காவடி தூக்குனாங்கன்னு எடுத்துக்கிறதா? அப்படி இல்லை. டெல்லி இப்போ ராகுல் காந்தி ஒருட்டு வந்துட்டு புரியல அப்படின்னு என்ன, இது ஏதோ மதுரையிலேருந்து டெல்லிக்கு போகிறப்போ சென்னை ஏர்போர்ட்டில் 10 நிமிஷம் பார்க்குற வேலையா? ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரை, தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை, அதிகார மையத்தில் இருக்கிறவங்கள டக்குன்னு சென்னைக்கு வாங்கன்னு கூப்பிடுறது மரியாதை இல்லை. இங்கே வரும்போது சந்திக்கிறதுங்கிறது வேறு. இப்போ 2 தடவை இவர் போய் போனார். திருச்சிக்கு மார்ச் 11 மோடி வந்தார் இல்லையா? அன்னைக்கு அவர் வர்றதுக்கு முதல் நாளோ அல்லது கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடியே பியூஷ் கோயல் வந்துட்டார். அங்கேயே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு, திருச்சியில் நடந்தது. கிட்டத்தட்ட எல்லாரையும் வர வச்சு பேசினார். அதிமுகவில் இவங்க முதல்ல பிஜேபிக்கு என்ன ஸ்டாண்டு, நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம், நாங்கள் கேட்குற பட்டியலில் எந்த கட்சிகள்லாம் இருக்குது, ஜான் பாண்டியன்,
பாரிவேந்தர் இவங்களாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்தா இந்த பேச்செல்லாம் அங்கேயும் தான் நடந்துச்சு. அப்போ திருச்சியில் நடந்ததை ஒத்துக்க மாட்டோமா நம்ம? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க கட்சியை கொண்டு அடகு வைக்கிறாங்களான்னா அதெல்லாம் வச்ச பிறகு அல்லது இன்னொரு இடம் வைக்கிறது நல்லா தெரிஞ்ச பிறகு அதை விமர்சிக்கலாம். தவிர ஒரு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற போது அது குறிப்பாக ஒரு தேசிய கட்சியோடு டெல்லிக்கு பயணப்படுவது என்பது ஒரு குற்றச்செயல் அல்ல. அதுதான் நான் சொல்றேன். இந்த விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அவர் 27 சுருக்கிட்டாரு காங்கிரஸ். அதனாலதான் சாமர்த்தியம்னு சொல்றாங்க. காங்கிரஸை விட அப்படிங்கிறது வெளியில ஒப்பிட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். அப்ப சுமந்த் ஸ்ரீராமன் போன்றவர்கள்லாம் முதல்ல அப்ப அதை புலகாங்கிதப்பட்டாங்க, இப்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்கன்னா அந்த மாதிரி சில தனிநபர்களுக்கு சில உணர்வுகள் இருக்கலாமே தவிர நான் அதை அப்படி எடுத்துக்கிடல. ரெண்டு பேருமே அந்தந்த கட்சிகளை போராடியோ அல்லது சாமர்த்தியத்தை காட்டியோ அந்த அணிக்குள்ள கொண்டாந்துட்டாங்க, தக்க வச்சுட்டாங்கன்னு அந்த ரிசல்ட்டை தான் நான் பார்க்குறேன். இப்போ வரைக்கும் நம்ம பேசுறப்ப 56 சொன்னோம். இன்னும் இங்க நம்ம கொஞ்சம் பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கணும், ஜி.கே. வாசனுக்கு கொடுக்கணும். அவரும் எண்ணிக்கை உறுதிப்படுத்தாச்சு, என்னன்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் இருக்காங்க. ஆனா இங்க தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் இருக்காங்க. இவங்களை ஒப்பிடுறப்ப இவங்களுக்கு கூட சீட்டுகள் தான் கொடுக்கணும் ரெண்டு கட்சிகள். நம்பரை முடிவு பண்ணிட்டாங்க. அநேகமா இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே கொஞ்ச நேரத்திலேயே கூட தேமுதிகவோட கையெழுத்து ஆயிடலாம். அது ஒரு விஷயம் இல்லை. நம்பர் அறைவாயிட்டாங்க. கமலஹாசன் கூட நம்பர் முடிவு பண்ணி தான் சொல்லியிருக்கிறதா என்ன சின்னம் அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் ஒரு 2 மணி நேரத்து வேலை. அதான் சொன்னேன், இந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லைன்னா தான் இது தேர்தல் இல்லையோன்னு நம்ம சந்தேகப்படணும். தேர்தல் வந்துட்டா இதெல்லாம் வழக்கமான காட்சிகள் தான். அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்போ இரட்டை இலையும் உதயசூரியனும் எத்தனை சின்னத்துல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காம்படிஷன், எத்தனை தொகுதிகள்? ஒரு 170ங்கிறது சேஃபான நம்பர். 160க்கு குறையாம பாத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா இப்ப இங்க ஒதுக்கி இருக்க 56லயே 7 உதயசூரியனுக்கு வச்சுட்டாங்க. மதிமுக 183 82 அந்த அளவுக்கு உதயசூரியன் நின்னது. அப்ப அவங்க தனியாவே நின்ன 170 பிளஸ்ல அவங்க ஜெயிச்சது 125 தான். மெஜாரிட்டிக்கு 7 இடங்கள் தான் அதிகம். 118 மெஜாரிட்டி. கூடுதலா 7 இடங்கள் தான் திமுக ஜெயிக்க முடிஞ்சிச்சோ அதையெல்லாம் மனசுல வச்சு பார்த்து இப்ப அவங்க கொஞ்சம் டைட்டா இருந்திருப்பாங்க. அவங்களே அந்த பாடுபட்டாங்கன்னா நம்ம கதி அப்படின்னு எடப்பாடிக்கு 2 மடங்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்திருக்கும். அதனாலதான் நம்பர்ல இவ்வளவு டைட்டா இருக்கிற. இப்ப தினகரன் 15 கேட்டாரு, பரவாயில்லையே நம்மள முதலமைச்சர் கேட்ட டேத்துட்டு வந்துட்டாரு, கொடுப்பா அவருக்கு ஒரு 15 இல்ல ஒன்னு சேர்த்து 16 கொடுனா கொடுத்தாரு. இப்பயே ஒரு உஷாரா தான் இருக்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் அப்படி நின்னா கூட இந்த வெற்றி வாய்ப்புக்கான பெர்சன்டேஜ் குறையிற போது தனி மெஜாரிட்டிக்கான அந்த எண்ணிக்கை வராமல் போயிடக்கூடாது அப்படின்னு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அந்த பெரிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பயந்தால் அந்த பயத்தில் நியாயம் இருக்கிறது, அந்த எச்சரிக்கை உணர்வில் நியாயம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ தொகுதி பங்கீடு முடிஞ்சதுக்கு பிறகாகவே உத்தேசமான எந்தெந்த தொகுதிங்கிறது வெளிவர ஆரம்பிச்சிச்சு. பாஜக அவ்வளவுலாம் நீங்க இப்ப போட்டு மாட்டேங்க. அதுல ஒரு பிரச்சனைகள் சர்ச்சைகள் வரும், 2 அணியிலையுமே வரும். அது விவாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நம்ம அந்த இன்னும் கொஞ்சம் 2 வாரம் போயிட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு இன்னும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த தொகுதியோட இம்பாக்டை பேசலாம். இப்ப அதை பேசுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே தொகுதி பங்கீடுக்கு முன்னாடியிலேயே அவங்க சொன்னது என்னன்னா, அதிமுக சக்தி வாய்ந்த இடங்களா இருக்கக்கூடிய இடத்துலதான் வந்து பாஜகவும் கேட்கறாங்க, அதனாலதான் அந்த இழுபறி அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். இப்ப நம்பர் கையெழுத்து போட்டாங்கன்னா கையெழுத்து போட்டாச்சு, இப்ப இந்த இழுபறி முடிவுக்கு வந்துருச்சா? இல்லையே. தொகுதியில் 2 பேரும் சிலதை விட்டு கொடுத்து பண்ணி தான் பண்ணுவாங்க. தனித்தனியா ஒரு தொகுதியா பேசினா நமக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப மிண்ட இழுபறின்னு சொல்லலாம், இல்லைன்னா அவங்களுக்கான உரிமைகளை கேட்டாங்க. அதுக்கு பிறகாக இல்லை நம்மளுடைய இடதுசாரி கோட்பாடுகளையும் பாசிசம் உள்ள வரக்கூடாதுன்னா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாசிசம் உள்ள வரக்கூடாது. இன்னொரு விஷயம், அம்பேத்கர், மார்க்சிஸ்ட் இது மாதிரியான நம்ம பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் சித்தரிச்சு சொல்லக்கூடிய திருபுவாதிகள் அவங்கள உள்ள வரக்கூடாதுங்கிறதுனால நான் அந்த முடிவு எடுத்தேன்னு சொல்றாரு. அவர் சீமான சொல்றாரா இல்லைன்னா விஜய சொல்றாரா? அவங்களையும் நிகரா வச்சு பாக்குறாரா? அவங்களும் வந்துருவாங்க நம்புறாரு? நிகர்னு இல்லை. அவரு குறிப்பா முதல்ல சொல்ல விரும்புறது மதவாத சக்திகள்னு ஒரு வார்த்தையை பொதுவா யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒரு வார்த்தைக்கு நம்ம போன பதவுரை பொழிப்புரை எல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம். இல்ல ஏன்னா இப்போ நான் எடுத்த முடிவை சசிவி அவர் 10 கேட்டீங்களே எதுக்கு தலைவரே 8க்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு இன்னைக்கு அங்க 2 பேர் பிடிச்சு இடிப்பான், உரிமையோட இடிப்பான். என்ன தலைவர் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கோவிப்பான். அதனால நேற்று சாயங்காலம் ஒரு தீர்மானம் போட்டாங்க, அவங்க 10 கேளுங்க ஒரு ராஜ்யசபா கேளுங்க அப்படின்லாம். அது அவங்களுடைய உரிமை இல்லை. ஸோ அந்த மாதிரி கோபத்துல அல்லது உணர்ச்சிகள் இன்னும் வடியாமல் இருக்கிற சில தனிநபர்களுக்கு இவர் ஒரு சமாதானப்படுத்தணும்ல, ஆறுதல் வார்த்தை சொல்லலாம். அந்த வார்த்தைகள்ல சும்மா பசப்பு வார்த்தைகள் இருக்குன்னு நான் சொல்லலை. ஒவ்வொருத்தரையும் மனசுல வச்சு வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார். அதுக்கு மேல என்ன இருக்கு சொல்றதுக்கு?
இப்போ நம்ம தமிழ்நாடு பாக்குற மாதிரி பாண்டிச்சேரியிலயும் காங்கிரஸ் அந்த அளவுக்கு பண்ணினாங்க. அதுதான் சொல்றாரு, காங்கிரஸ்னாலதான் இந்த அளவுக்கு எங்களுக்குமே வந்து பிரச்சனைகள் வந்தது, அதனாலதான் 3 தடவை நாங்க தனித்து போட்டிங்கிறத நான் அறிவிச்சனே அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்ல. இப்போ வரைக்கும் அவங்க வேட்புமனு திரும்ப வாங்கல. அப்ப கூட்டணியில இருந்தும் காங்கிரஸ் அங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்ல, காங்கிரஸும் கிட்டத்தட்ட 30 தொகுதியிலையும் வேட்புமனு பண்ணியிருக்கிறாங்க. திமுகவும் அவர்களுக்கு 10 தொகுதிகளில் போட்டியிட 13 தொகுதிகளில் போட்டியிடுறதா சொல்லி அவங்களும் அதிக எண்ணிக்கையில வேட்புமனு தாக்கல் பண்ணி, ஏன்னா கால இடைவெளி குறைவா இருந்தது. அவங்க நோட்டிபிகேஷன் அந்த பிரஸ் மீட் வச்சு அடுத்த நாள்லயே வேட்புமனு தாக்கல் தொடங்கிடுச்சு. ப்ளஸ் 2 பேருக்குமே கொஞ்சம் ஈகோ தான், யார் பெரிய ஆளு அப்படின்னு. நீங்க வலு இழந்துட்டீங்க, ஆட்சி இழந்து 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, என்ஆர் காங்கிரஸ் தான் இப்போ ஆட்சியில இருக்கு, உங்களுக்கு எதுக்கு சரிபாதி இடங்கள்னு அப்படி ஆரம்பிச்சது தான். முதலமைச்சர் யாருன்னு முன்னாடியே சொல்லுங்கன்றதுல ஒரு இது ஆரம்பிச்சது. அப்புறம் ஆளுக்கு பாதின்னு ஒத்துக்கிடலை. அப்புறம் தான் இந்த இடத்துல வந்து நின்றுருக்குறாங்க. இங்கே நடந்ததை விட கொஞ்சம் குழப்பங்கள் இங்கே அதிகமாகிடுச்சுன்னு எடுத்து. ஏன்னா நாமினேஷனை கொண்டு போய் 2 பேரும் தாக்கல் பண்ணுற அளவுக்கு இங்கே சூழல் போயிடுச்சு. இப்போ படாத பாடுபட்டு அந்த தாக்கல் பண்ண ஒரு ஆளை வாபஸ் வாங்க வைக்கணும், யாருக்கு இடம் இல்லையோ அல்லது அந்த இடம் யாருக்கு ஒதுக்கப்பட்டதோ அதை தாண்டி தாக்கல் பண்ண இன்னொரு கட்சியை வாபஸ் வாங்க வைக்கணும். அது திமுகவோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ. திருமாவளவனும் இங்கே மீதி 3 இடங்களை வாபஸ் வாங்கிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், அவருடைய உரிமையாக இருக்கலாம். இங்கே ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே எடுத்து பேசிக்கிட்டு, கேரளா இங்கேன்னா கொஞ்சம் நம்ம ஓரளவு பழகிக்கிட்டோம். 2 இடத்துலயும் தமிழ் பேசிக்கிட்டு பார்டர் எதுன்னே தெரியாத அளவுக்கு 2 கலந்த ஒரு இடத்துல அந்த ஊர்ல நம்ம ஆதரிக்கிறோம், இங்க எதுக்குறோம்னா அது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில மயிலாப்பூர்ல நாளைக்கு பிரச்சாரத்தை தொடங்குறாரு. சீமான் அவர்கள் தொடங்கிட்டாரு. இப்போ வரைக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுக்கு முன்பே ஒரு ரவுண்ட் போயிட்டு அஃபீஷியலா நாளைக்கு தேர்தல் பரப்புரை அப்படின்னே தொடங்குறாரு. அப்போ முதல் பருவம் திமுகவில் முதன்மையான முகங்களோ இப்போ வரைக்கும் தொடங்காததுக்கு அவங்களுடைய நம்பிக்கைன்னு எடுத்துக்கிறதா, இல்லைன்னா அதீத நம்பிக்கையா, இல்லைன்னா இல்ல காலம் இருக்கு பார்ப்போம் அப்படிங்கிறதுனால அமைதியா இருக்கு? திமுக தொடங்காததுக்கு ஆமா இல்ல, அவங்க இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கணும். இந்த கூட்டணி இப்போ நேர்காணல் நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நேர்காணல் அதிமுகவில் நடக்கலை. அது ஒரு ஃபார்மாலிட்டி தான். 2 கட்சியிலுமே நடக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். வேட்பாளர் யாருன்னு நேரம் தலைவர்களுக்குள்ள மைண்டில் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட லிஸ்ட்டே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஜோதிடர்கள் குறித்து கொடுக்குற நல்ல நேரம்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. இன்னைக்கு ஒரு நேரம் குறித்து கொடுத்துருப்பா, நாளைக்கு எப்போ தொடங்கலாம் அப்படியே போயிட்டு இருக்கலான்னு. ஒருத்தருடைய வசதி தானே அதில் ஒன்றும் பெருசாக இல்லையே. அவங்க நாளைக்கு என்ன தொகுதிகள்ங்கிறத 2-3 நாள் ஓடும். திமுக அணியில் இங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு வேட்பாளர் பட்டியலே நாளைக்கு எடப்பாடி அறிவிச்சா கூட ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிற ஒரு முதல் பட்டியல், அல்லது இந்த தொகுதியெல்லாம் நிச்சயமா யாருக்கு கொடுக்க போறதுன்னு நினைக்கிற அந்த பட்டியலேருந்து கொஞ்சம் அறிவிக்கலாமே தவிர மொத்த வேட்பாளர் அறிவிச்சுலாம் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க முடியாது. அதுவே முழுமையாக முடியாத போது ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாருன்னா மிக நிச்சயமாக நல்ல நாள்னு அவருக்கு தோணி இருக்கும். அதனால நாளைக்கு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நினைக்கிறேன் நிச்சயமா அதான், வேற என்ன இருக்கு. ஆனா திமுக வந்து காலம் இருக்கு, அவங்களுக்கான வேலைகள் இருக்கு, அந்த பணியை முடிச்சுட்டு போறாங்க. 2 பேருக்கு ஒரே காலம் தான் இருக்கு. நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு 30ஆம் தேதியிலிருந்து தொடங்குது, 6ஆம் தேதி முடியுது, 10ஆம் தேதியில இருந்து அந்த 21ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்குமான காலகட்டம் தான். அவங்களுக்கு ஒரு ஆட்சியில் இருக்கிறோம், அது மற்றதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு ஒரு இதுதானே, அவங்கவுங்க சூழல் தானே. இப்போ நம்ம 3 அணிகள் வந்து சொல்றோம். சீமான் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னோம், அதிமுக திமுகவும் பேசிட்டோம். 4வது அணியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தாவேக்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னபடியே தனியாக தான் நிற்கிறார், அல்லது தனித்து நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கிறார். அவர் ஆசைப்பட்ட காங்கிரஸ் வரல, அவரை ஆசைப்பட்ட பிஜேபியும் தங்கள் பக்கம் அவரை இழுக்க முடியலைங்கிற போது நிச்சயமா தனியாக தான் இருக்க. சின்ன சின்ன கட்சிகளோட பேசுறதா கேள்விப்பட்டேன் நான். அது நல்லது தான் ஒரு வகையில். ஏன்னா அது இது மாதிரி ஒரு வசீகரமிக்க செல்வாக்குள்ள ஒரு கட்சி, ஒரு தலைவர், அடையாளத்துக்காக காத்திருக்கிற, அங்கீகாரத்திற்காக இயங்கி கிடக்கிற ஒரு சில சமூகங்கள் சார்ந்த அமைப்புகளையோ கட்சிகளையோ சின்ன கட்சிகளையோ கை தூக்கி விடுறதுங்கிறது அது இந்த சமூகத்துக்கு செய்கிற ஒரு சேவைன்னு நான் நினைப்பேன். சமூக நீதினா நிஜமான சமூக நீதி அதில் இருக்குது. நாளைக்கு இவங்க ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு ஒரு தொழில வாங்குறான்னு வச்சுக்கோ, எக்ஸோ ஒய்யோ, அதை காமிச்சு இன்னொரு கட்சியில இன்னொரு பெரிய அணியில் வெற்றியை நோக்கி போகிற ஒரு அணியில் இடம்பெற போது நாங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்கினங்கன்னு காட்டுறதுக்காவது அவங்களுக்கு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி தருவதற்கு அதுக்கு ஒரு மனசு வேணும். அது விஜய்க்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ப்ளஸ் அவர்கிட்ட இடமும் நிறைய இருக்கு. கேண்டிடேட் கிடைக்கலன்னு நீங்கள் அவரை கொச்சையா அல்லது நக்கலா கிண்டல் பண்ணலாம், பரவாயில்ல நம்ம விசில் சின்னத்தில் அவங்க நிற்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. ஆளே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி நிறுத்தப்படுகிற நபர்களுக்கு ஒரு ஆளுமை இருக்குமா, பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் இருக்குமா, பணபலமோ சமூக பலமோ இருக்குமா, அந்த கட்டமைப்பு புரியுமா, தேர்தல் அரசியல்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற பலவீனங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக ஆளே இல்லாமல் இல்லை. 234 தொகுதியிலையுமே ஆட்கள் எத்தனையோ பேர் கேட்கவும் தானே அவ்வளோ கூட்டம் கூடிச்சு. அதனால அந்த மாதிரியான சில பலவீனமான தொகுதிகள் அல்லது நமக்கு ஒரு பேஸ் கிடைக்கட்டுங்கிற அடிப்படையில் சின்ன சின்ன கட்சிகளோட அவரும் பேசுகிறார்.
5வது ஒரு அணி அமைஞ்சிருக்கு. சசிகலாவும் டாக்டர் ராமதாஸும் சேர்ந்து ஒரு அணி அமைச்சிருக்கிறாங்க. அந்த 2 பேருமே கூட விஜயுடன் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இன்னைக்கும் ஒரு தகவல் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கா? இருக்குல்ல. ரெண்டு என்ன ஏதாவது கொள்கை தடை இருக்கா? அவரு சொல்றாரே, அதாவது நிர்மல்குமார் சொல்றாரு அதெல்லாம் வதந்தி, சசிகலாவும் ராமதாசுங்க கூட வராங்கிறதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு தகவல் இருக்குன்னு சொல்றேன். வாய்ப்பும் இருக்குல்ல, அங்கே இடமும் இருக்கு, பெரிய கொள்கை மோதல் இருக்க வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்கும். டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னும் இருக்கார் இல்லையா, அவரும் சேர்ந்து போறதாவும் ஒரு தகவல் வந்துச்சு. அதிமுகவோடையும் பேசுறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த 2 வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கு. ஸோ வெளியில காத்திருக்கிற முகங்கள் அதில் என்ன செய்ய போறாங்கன்னா இந்த 3 பேரும் சொல்லலாம். இப்போதைக்கு அவங்க 2 பேரும் தனியா நிற்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. விஜயோடு சேர்ந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இப்போ இவங்க 2 பேரும் தனித்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ வடக்குல ஒரு ஆளும் தெற்குல ஒரு ஆளும், அவங்க அதிகமா கணிசம் சசிகலாவும் ராமதாஸ் அவர்களும். இவரு அன்புமணி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே வேட்பாளரை போடுவாங்கன்னு சொல்றாங்க. இவரு தெற்கு பகுதின்னு சொல்றப்போ என்ன சொல்ல போனா தினகரன் நிறுத்துகிற இடத்துல எல்லாம் சசிகலா வேட்பாளர். அது ஒரு கொள்கை சார்ந்த மோதலா அது இல்லை, வேற வழி இல்லை. அரசியல்ல இருப்பை காட்டணுங்கிற அந்த நியாயமான ஒரு காரணத்தை நான் புரிஞ்சுக்குவேன். ஒரு ஈகோ யுத்தம் தான் அது. நீயா நானா பார்த்துருவோன்னா அப்பா மகனுக்கு இடையிலையும், அதே சித்தி அக்கா பையங்கிற மாதிரி மகன் அம்மா உறவு தானே அது. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷமாவே பெரிய அரசியல் ரீதியாக பெரிய உறவெல்லாம் இல்லை தினகரனுக்கும் சசிகலாவுக்கும். அப்படின்னா நான் அம்மாவின் ஆட்சி அமைப்பேன்னு சசிகலா சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த அம்மாவின் ஆட்சி அமைகிறத கொஞ்சம் சிதைக்கிற மாதிரி தான் அவருடைய முடிவு அமையும். இப்போ 234 கேண்டிடேட்டை போட்டுட்டு நான் அம்மாவின் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லலாம், அது தன்னம்பிக்கை. அது என்னால் ஜெயிக்க முடியும், 120 இடம் ஜெயிக்கிறேன், நான் அம்மா ஆட்சி அமைப்பேன்னா தாராளமாக சொல்கிற உரிமை சசிகலாவுக்கு இருக்குது, சொல்கிற தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது மக்கள் கையில் இருக்குது. நிற்க போகிறதே 30 தொகுதி தான் 40 தொகுதி தான், நான் அம்மா ஆட்சி அமைப்பேன்னா எங்கேருந்து அமைப்பீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் அம்மாவின் ஆட்சி அமைப்பது அல்ல. அப்படி சொல்லி கொண்டிருக்கிற எடப்பாடியை பழி வாங்குவது, அது அவரே ஒரு வகையில் சொல்லிட்டார். அந்த ஒப்பந்த அறிக்கையிலேயே அந்த வார்த்தையில் இருக்கும், துரோகத்தை வேற இருக்கிறது சம்திங்லாம் வார்த்தை போட்டிருந்தாங்க. ப்ளஸ் தான் இன்னும் கோபத்தை காட்டி கொண்டிருக்கிற தினகரனுக்கு ஒரு பாடம் போட்டுன்னு அவங்க நினைக்கலாம். அந்த பக்கமும் அவர் தான், நீயா நானாப்பா, நான் உன்னை மந்திரி ஆக்கணும் MP ஆக்கணும் எல்லாம் பண்ணி நீ எனக்கே ஜவால் விடுறியா, என் கட்சியை பண்ணிட்டு போயிட்டான்னு அவருக்கு ஒரு கோபம். அதனால தான் சௌமியா அன்புமணியை எதிர்த்து காந்திமதி ராமதாஸின் மகளே நிற்க போகிறதா ஒரு தகவல் வருது. அப்படிலாம் நின்னா அது கிட்டத்தட்ட தனி மனித மோதல்கள் தான், அது கொள்கை சார்ந்ததோ அரசியல் ரீதியான மோதலாவோ நான் பார்க்கல. அந்த சசிகலா அவர்கள் அம்மா ஆட்சி அமைக்கணும்னு தான் முயற்சி பண்ணாங்க. அதற்கான வாய்ப்புகளோ இல்ல சாத்தியக்கூறுகளோ கை கொடுக்கல, இல்ல எடப்பாடி பழனிசாமி இணங்கி வரல. சோ துரோகத்தை களை எடுத்துருவோம், அடுத்த தேர்தல்ல நம்ம அம்மா ஆட்சி அமைப்போம். அதனால வார்த்தை அப்படி மாத்திக்கணுமே தவிர இப்பயும் 40 பேரை போட்டுட்டு நான் அம்மா ஆட்சி அமைப்பேன்னு சொன்னா தப்பான வார்த்தைன்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு நான் பாடம் புகட்டுவேன்னு சொல்லிட்டு போனா அது சொல்ற உரிமை அவருக்கு இருக்குல்ல. ஆமாம், எடப்பாடியால் துரோகத்துக்கு ஆளானவர் தான் சசிகலா, அது வரலாற்று உண்மை. பட் அதவே பேசிட்டு இருக்க வேண்டாம், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னபோது அதை ஏற்க மறுத்தவர் எடப்பாடி, அதையும் நம்ம சுட்டி காட்டணும். வரவேண்டிய நேரத்துல இந்த வேகத்தை காட்டல, களத்துல இறங்கல சசிகலா, அந்த தாமதத்தையும் நம்ம சொல்லி காட்டணும். விஜய் அவர்கள் இப்போ தனித்து களமிறங்கக்கூடிய பட்சத்தில் இப்போ வரைக்கும் இதெல்லாம் மறுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் வரமாட்டாங்கிறத மறுத்துட்டாங்க, வரதுக்கான வாய்ப்புகள் அவங்களே கதவை அடைச்சிட்டாங்க சில இதங்களுக்குன்னு சொல்லலாம். அப்போ 234 தொகுதிகள்லையும் வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 முகங்கள் நல்லா தெரிஞ்ச முகங்களா இருக்கு. இதை தாண்டி இல்ல 15% வரும் 18% வரும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகளை எப்படி பாக்குறது? இல்ல, வேட்பாளருடைய முகங்களுக்கும் விஜய்க்கு வருவதாக வர வாய்ப்பு இருக்கிற சொல்ல போற வாக்கு சதவீதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது விஜய் என்கிற அந்த தனிநபருக்காக விழுகிற ஓட்டு தான். கேண்டிடேட் யாருன்னே தெரியாத போது ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்ற பொண்ணுங்களையும் பசங்களையும் பாக்குறோமா, பேட்டிகள்ல ரீல்ஸ்ல நம்ம போற இடங்கள்ல பாத்திரங்கள் ஒரு வேலைக்காரமா வரைக்கும் நான் இந்த தடவை விஜய்க்கு தான் போட போறேங்க. அந்த தொகுதியில விஜய் நிக்கிறாரா, விஜய் நிறுத்த போற ராமசாமி நிக்கிறாரா, குப்புசாமி நிறுத்துவாரா, யார் தெரியாது. ஆனா என் ஓட்டு விசிலுக்கு தான் சொல்றாங்க. விசில்ல யார் நின்னாலும் போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவர்களை வச்சுதான் அந்த சதவீதத்தை பேசுறமே தவிர ஊரறிஞ்ச முகங்கள் ஆமா ஒரு 10 பேருக்கு மேல தாண்டாதே. ஒரு பத்திரிகையாளர் நம்மளும் இத்தனை வருஷம் இருக்கிறோமே, விஜய் கட்சியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு 15 பேரை நம்மளால சொல்ல முடியும். அது மதியலனை கைது பண்ணனால கரூர் மாவட்ட செயல் நமக்கு தெரியுது, அப்போ கூட எனக்கு முகம் தெரியல, பேர் ஞாபகம் இருக்கு, அதை தாண்டி தெரியறதுக்கு வேலையில்லை. பட் அது ஒரு விஜயனுடைய பலமும் அதுதான் பலவீனமும் அதுதான். அவரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் மதுரை மாநாட்டில் உங்கள் விஜய் 234 அந்த என் முகத்துக்காக ஓட்டு போடுங்க, வேற எதையும் பார்க்காதீங்கன்னு அந்த யதார்த்தத்தை பலவீனத்தை பொதுவெளியில போட்டு உடைச்சார். அந்த நேர்மை ஒரு வகையில நம்ம பாராட்டணும். ஆமா, என்கிட்ட ஊரறிஞ்ச முகங்கள் கிடையாது, நானே நிக்கிறதா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்ற அந்த அப்பீல் தானே. அந்த விசில் சின்னம் ஓகே, அந்த விசில் கிட்ட அங்க தாமரையோ இல்லைன்னா கை சின்னமோ இருந்தா விசிலுக்கு யோசி. அதே இடத்துல உதயசூரியனும் இரட்டையிலையும் 3 பேரும் நிக்கிறப்போ காம்படிஷன்ங்கிறது எப்படி இருக்கும்? அதனாலதான் இந்த தேர்தல் சுவாரஸ்யமா இருக்கு. விஜய் என்ன பட்ட போறாரு, யாரு கால வார போறாரு, யாரை உயர்த்தி விட போறாரு, இல்லை இவரே போய் உட்கார்றாரா தெரியலையே.
இந்த எதிர்பார்ப்பை கிளப்புறதுனால தான் இந்த தேர்தலுக்கான முக்கியத்துவம் விஜயை மையப்படுத்தி தான் இருக்கு. அவர் வாங்க போகிற ஓட்டு யாருடைய ஓட்டு, யாரை ரொம்ப பாதிக்கும், இல்லை இந்த கருத்து கணிப்பெல்லாம் தாண்டி அவர் சொன்ன ஒரு இடத்துல சொன்ன 40 மேலே வாங்கி ஆட்சியவே பிடிக்கிறாரா, இல்லை என்ன இவ்வளோ தூரம் ஆஹா ஓஹானாயே கடைசியில் 2 டிஜிட் கூட வரல அப்படின்னு ஒரு போகுதா தெரியலையே. அதை கணிக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் மெஷின் இல்லை. ஒரு பெர்செப்ஷன் பார்க்குறோம். நம்ம ஒரு 10% 15% ஓட்டு வாங்குவார் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். நம்ம சொல்கிறது தப்பாகவும் போகலாம்ல. அதுக்கப்புறம் அவர் அதை விட அதிக ஓட்டு வாங்கலாம், அது கூட வாங்காமல் கீழேயும் போகலாம். மக்கள் கையில் தான் அது இருக்குது. ஒரு பேசு பொருளாக தன்னை மையப்படுத்தி கொண்டாந்துட்டார் தன் கட்சியை, தன்னை, தன் சின்னத்தை. அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தேர்தல் அரசியலில் இந்த 3 விஷயத்துக்குமே ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அந்த பங்கு இருக்கிறத நம்ம உணர்ந்தனால தான் டபுள் டிஜிட்டை தாண்டுவார் நம்ம சொல்கிறோம் வாக்கு சதவீதத்தை. சீமான் அவர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது நீங்க யதார்த்தமான ஒரு பேச்சு எப்பவும் பேசுறதுன்னு எடுத்துக்கிறதா, இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு கணக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ராமதாசுடைய மகன் நானு, அவர் இல்லாம வந்து சமூக நீதியா, நான்லாம் பேசுறதுக்கு காரணமே அவர் தான், ஐயா தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு தொழில அவர் பேசியிருக்காருங்கிறப்போ ஒரு ஆதரவு வரட்டுமே, 4 முனை போட்டி, விஜய் நம்ம வாக்க தான் பிரிப்பாருன்னு எல்லாரும் பெரும்பாலும் சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேரும் நம்ம பக்கம் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். தேர்தல் நேரத்துல பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் அரசியல் இருக்கும். அதுல அரசியல் இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பட் சீமான் ராமதாஸ் அந்த மரியாதை பார்த்தவர் தான். பெருசால தனி மனித தாக்குதல்லாம் அவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டது இல்லை. அந்த வகையில அதை தாண்டி அந்த வார்த்தைக்கு நம்ம வேற சாயம் பூச வேண்டாமே. ஓகே. அப்பனா இந்த 5 முனை போட்டி அப்படிங்கிறப்போ அந்த 3 கேட்டகரி அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கலாமா? டிஎம்கே, ஏடிஎம்கே, அடுத்தது தாவேக்கன்னு வைக்கிறதா, நாம் தமிழர்னு வைக்கிறதா? வாக்கு சதவீதம் அடிப்படையில் அதை முடிவு பண்ற அதிகாரம் எனக்கு இல்லை, அவ்வளவு அறிவு எனக்கு இல்லை. தேர்தல் முடிவு வரட்டுமே, இதை தெரிஞ்சுக்கிறத நம்ம காத்துருக்கோம். நம்ம என்ன தெரியுமா சொன்னேன், சீமான் நம்பிக்கையோட 234 தொகுதியில கேண்டிடேட் அறிவிச்சார். சும்மா பேச்சுக்கு இல்லாம சொன்னபடி தனியா நின்னார். இப்போ ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாரோன்னு நினச்சிட்டு இருக்கிறோன்னு பார்த்தா நிஜமாகவே 50% பெண்களுக்கு 50% ஆண்களுக்குன்னு சீட்டை 117 ஆண்களும் பெண்களும் அறிவிச்சார். இவ்வளையும் பண்ணுறதுக்காக அவர் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக தானே. அப்படி அவருடைய இலக்கா இருக்கட்டும் வாழ்த்து சொல்லலாம். ஆனால் அவருடைய முதல் வெற்றி எதுன்னு நான் சொல்லுவேன்னா, விஜய் மாதிரியான இவ்வளவு பெரிய பிரபலம் வந்த பிறகும் அதிமுக திமுகவே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிற போது இவர் தன்னுடைய வாக்கு வங்கியான அந்த 8% 9% குறையாம பார்த்துக்கிட்டாலே அதுவே பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எவர் ஒருவர் வந்தாலும் எனக்காக வருகிற தமிழ்மார்கள் என்கிட்ட தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை உலகுக்கு உணர்த்துறதா இருக்கும். அவர் வாக்கு சதவீதம் குறையலைன்னா மாறா ஒரு 1% அதிகம் வாங்கிட்டான்னு வச்சுங்க, நிஜமாகவே அது மிகப்பெரிய வெற்றி. இவ்வளவு பயத்துக்கு இடையிலையும் மற்றவங்க எல்லாம் பதறி கிடக்கிற போது அதிமுக எந்த கதி ஆயிடுச்சு, திமுக எப்படி அதுல எவ்வளவு எதிர்பார்த்தா எவ்வளவுதான் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தேர்தல் ரிசல்ட் வச்சு நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா. அந்த நேரத்தில் சீமானுக்கு 1% கூடி இருக்குன்னா அது இன்னும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கும். ஆனால் அந்த வெற்றி போதுமா? அவருடைய ஆட்களும் ஜெயிக்கணும்னு தானே என்னை போன்றவருடைய நண்பர்களாக இருக்கிறவங்களும் ஆசைப்படுறோம். ஒரு பத்திரிகையாளராகவும் நமக்கு அந்த ஆசை இருக்கு. 1000 விமர்சனம் இருந்தாலும் அவர்கிட்டையும் சில கொள்கைகள் இருக்கு. அது சட்டமன்றத்தில் போய் ஒழிக்கட்டும், நாடாளுமன்றத்தில் போய் ஒழிக்கட்டும்ங்கிற அந்த பார்வை பார்த்தா அவரும் சில இடங்கள் ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம் தானே. அந்த நாள் எந்த நாள் அப்படின்னா அவங்க தம்பிமாரும் காத்திருக்கிறாங்க, எங்களை போன்றவர்களும் அதை காத்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதை ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு அவர் தன் பாதையில் தெளிவாக தான் இருக்கிறார். தனியாக தான் நான் யாருக்கிட்டையும் போய் கையேந்த மாட்டேன், என்னிடமும் யாரும் வந்து கையேந்த வேண்டாம் அப்படிங்கிற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். அந்த உறுதிக்கு நம்மளுடைய பாராட்டு. நிறைவான கேள்வி சார். எல்லா இடத்துலையுமே தொகுதியில் யார் போட்டி போடுறதுங்கிற ஒரு போட்டி இருக்கும். அது கூட்டணிக்கு இருக்கட்டும், கட்சி உள்கட்சிக்குள்ளேயும் இருக்கும். திமுகக்குள்ள வாரிசுகளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கிறதும் அது உட்கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துமா? இந்த தடவை அமைச்சர்களாக இருக்கிறவருடைய மகன்களே பல பேர் பணம் கட்டியிருக்கிறாங்க, நேர்காணலையும் கலந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு கிடைச்சி ஸ்டாலின் அந்த புதுசாக வாரிசுகளை வாய்ப்பு கொடுக்க மாட்டாரோன்னு தோணுது. அதாவது மந்திரியாகவும் இருந்துக்கிட்டு அவங்க பையனுக்கும் சீட்டு கொடுக்கறதில்ல. புதுசாக ஏற்கனவே ஐபியும் அவருடைய பையனும் இருக்கிறாங்க. அவர் 2 எம்எல்ஏவே இருக்கிறார். ஐபி செந்தில்குமார், ஐபி ஒரு சீனியர் துணை பொதுச்செயலாளராக இருக்கிறார். அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்ட் ஆட்களை விட்டுட்டு புதுசாக இப்போ ஏவாவேலோட பையன் பணம் கட்டியிருக்காரு, எம்ஆர்கே பையன் கட்டியிருக்கிறார், நேரோட பையன் எம்பி ஆயிட்டாரு, காந்தி அமைச்சர் காந்தியினுடைய பையன் கட்டியிருக்கிறார், இன்னும் பல அமைச்சர் ரகுபதியுடைய பையன் கட்டியிருக்கிறார், அமைச்சர் ராஜகண்ணப்பருடைய பையன் கட்டியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பேருக்கு கொடுத்தா இந்த கட்சி எங்க போகும்? அப்போ உங்களை விட்டா வேற ஆள் இல்லை. அப்போ அதனால பொன்முடி சரியான ஒரு முடிவு எடுத்தார். பையனை எம்பி தேர்தலுக்கு நிற்க வைக்கல, எம்பியா இருந்தவரை திரும்ப எம்பி சீட்டு கேட்கல. ஏன்னா எப்படி நான் ரிட்டையர்ட் ஆக போறேன், அவர் இப்போ சர்ச்சையில் வேற சிக்கி இருந்தார், பையனுக்கு அதை நிறுத்தலாம் சொல்லிட்டு இப்போ அவரு பணமே கட்டலை, அவரு பையனுக்கு தான் கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி இதை கொடுக்கறதுல சிக்கல் வராது, ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கு. அப்போ கூட என்ன ஒரு குடும்பம் தானா, அப்பா இல்லைன்னா பையனா அப்படின்னு குரல் ஒலிக்கும், அதெல்லாம் பெருசா வெளியே வராது. அப்பா மந்திரி பையனும் எம்எல்ஏன்னா
ஒருவித சோர்வை, அயற்சியை எந்த கட்சிக்கும் ஏற்படுத்தும், திமுகவிலும் ஏற்படுத்தும். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு யோசிச்சிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்தது. இளைஞரணிக்கான இதே உதயநிதியும் அது குரல் அதுக்காக ஒரு அமைச்சருடைய மகனா இருக்கிறாங்கிறதுக்காகவே அவனுக்கு வாய்ப்பை மறுக்கிறதும் அது ஒரு வகையான ஜனநாயகத்துக்கு விரோதமானது. 1-2 எக்ஸெப்ஷன் கொடுக்குறாரா, இல்லப்பா அது ஒன்ஸ் திறந்து விட்டா அது கடகடன்னு வந்துடும், யாருமே வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறாரான்னு தெரியல. அப்போ என்ன டிஆர்பி ராஜா இருக்காரு, எஸ்டாப்ளிஷ்டு ஆட்கள்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. டிஆர்பி ராஜா இங்க அமைச்சராகவே இருந்து அப்படின்னா யோசிச்சிட மாட்டாங்க. அவர் எம்பியா இருக்கிறார், சரி அவருக்கு எம்எல்ஏ கொடுக்கலான்னு அவர் வந்துட்டார். ஐபிக்கு கொடுத்ததான் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. ஐபி இங்கேயே அமைச்சராக இருக்கிறார் அல்லது இங்கேயே அமைச்சராக இருந்தவர். கலைஞர் எடுத்த முடிவு அது. கலைஞர் இருக்கிற போதே அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மாதிரி கொடுத்தார். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக கொடுத்தார். அதே மாதிரி எல்லாருக்கும் செய்யவும் முடியாது, அது எல்லாருக்கும் அமையும். வீரபாண்டி ஐயார் இருக்கிற போது அவர் பையனுக்கும் எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க, அவரும் கொடுத்தாங்க. அந்த ஆளுமைகள் அதெல்லாம் வேற கதை. அதை எல்லாருக்கும் பொருத்தி பார்க்க முடியாது, எல்லா காலத்திலும் பொருத்தி பார்க்க முடியாது. ஸ்டாலின் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போம். இதோட நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. Subscribe to One India and never miss an update.